நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதிய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 20. ஜட்ஜஸ் சாப்டர் 7 verse 20. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. இந்த வசனத்துல சத்தமிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது துதியவே குறிக்கிறதாக இருக்கு. கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்று கிதியோனும் அவரோடு கூட இருந்த படை வீரர்களும் துதிக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இந்த பகுதியோடைய பின்னணியை சுருக்கமாக பார்க்கணுன்னா, இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போனதுனால மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அவங்க அதிகமாக நெருக்கத்தையும் பாடையும் அனுபவித்த போது அவங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண விரும்புகிறாரு. அதற்காக தேவன் கிதியோனை தேர்ந்தெடுக்கிறாரு. அவரை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. அவருக்கே தன் பேர்ல நம்பிக்கை இல்லாத போது அவரை பராக்கிரமசாலின்னு அழைத்திருக்கிறார் இல்லையா? அது எப்படி? தேவனுடைய கரம் யார் மேல இருக்கோ அவங்க பராக்கிரமசாலியாகவே இருக்கிறாங்க. அந்தபடி கிதியோன் மூலமா தேவன் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறாரு. அதற்காகவே அவர் அநேகம் படை வீரர்களையும் சேர்க்கிறாரு. கிதியோன் கிட்டத்தட்ட 32,000 பேரை படை வீரர்களாக சேர்க்கிறாரு. ஆனா அத்தனை பேர் மூலமாக ரட்சிப்பு வந்ததுன்னா அந்த மக்கள் இந்த ரட்சிப்பு தங்களால் ஆனதுன்னு நினைத்து கொள்வாங்கன்னு சொல்லி தேவன் அந்த எண்ணிக்கையை குறைக்க சொல்லி சில காரியங்களை வெளிப்படுத்தி கடைசியாக 300 பேரை மாத்திரம் கிதியோனோடு கூட போக செய்றாரு. இந்த 300 பேரை அவர் 3 படைகளாக பிரிக்கிறாரு. பிரித்த அவர்களை தேவனுடைய தயவை கொண்டு வழி நடத்துறாரு. தேவன் மீதியானியர்களை அவங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பாங்கிறதுக்கான அடையாளங்களையும் காண்பிச்சிருக்காரு. அப்பொழுது இந்த 3 படைகளை நோக்கி அவர் தாமே தான் சொல்லியபடியெல்லாம் செய்து அவங்க மீதியானியருடைய பாளையத்தை நெருங்கும் போது எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லி ஆர்ப்பரிக்க சொல்றாரு. அப்படியாக துதியின் ஜெயதோனியாக இதுவும் காணப்படுது. இந்த வெற்றி முழக்கத்தை அவங்க செய்து தேவன் சொன்னபடியே காரியங்களை செய்து முடிக்கும் போது தேவன் தாமே மீதியானியரை கிதியோன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறாரு. இந்தபடியாக கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்ற துதியானது அந்த மக்கள் மத்தியில எழும்பும் போது அவருடைய விசுவாசமும் அதோடு கூட எழும்பியிருக்கும் இல்லையா? அந்தபடியாக துதி செய்யும் போது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். அந்த விசுவாசத்தினால நாம வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு நாமும் நம்முடைய சத்துருக்களின் கைகளில் அகப்பட்டு கொண்டு சில காரியங்களுக்குள்ளாகும் போது நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ரட்சிக்க வல்ல தேவனை நோக்கி பார்த்து அவருடைய துதியை ஏறெடுக்கும் போது நமக்கும் தேவன் வெற்றியை கொடுப்பாரு. நம்முடைய கைகள்லயும் அவர் பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு. அது கர்த்தருடைய பட்டயமாகவே இருக்கு. அந்த பட்டயம் என்னதுன்னு சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் பின்பகுதி சொல்லுது இல்லையா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமே நமக்குரிய பட்டயமாக இருக்கு. முழங்கால் யுத்தத்துல சத்ருவுக்கு விரோதமாக நாம போராடும் போது நம்முடைய மாம்சத்தினால பலன் கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது. ஆவியில பலன் கொண்டு தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்து போர் செய்யும் போது தேவன் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறாரு. அந்தபடியான ஜெபத்துல தேவனுக்கு நேராக துதியை ஏறெடுக்கிறோம் இல்லையா? அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாகவே இருக்கு இல்லையா? அப்போ தேவ வசனமாகிய பட்டயத்தை நாம என்னவா பார்க்கணும்? கர்த்தருடைய பட்டயமாக பார்க்கணும். அப்ப நாமும் தேவனை நோக்கி துதித்து கர்த்தருடைய பட்டயமே என்னுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரித்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு சத்ருக்களின் கைகள்ல இருந்து விடுதலையை கட்டளையிடுவாரு. அந்த விடுதலையோடு அவரை இன்னும் துதித்து ஆராதித்து அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம காணப்படணும். அப்படியான மகிமை நம்ம ஒவ்வொருத்திலிருந்தும் ஏறெடுக்க பண்ணுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில சத்ரு கொண்டு வரும் போராட்டங்களை வெல்வதற்கு கர்த்தருடைய பட்டயமே என்னுடைய பட்டயம் என்ற துதியோடு அவரை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, அன்று கிதியோனோடு கூட நீங்க இருந்த பராக்கிரமசாலியாய் அவரை எடுத்து பயன்படுத்தி கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரிக்க செய்தது போல எங்களையும் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி பராக்கிரமசாலியாய் பயன்படுத்தி கர்த்தருடைய பட்டயமே எங்களுடைய பட்டயம் என்ற ஜெயதோனியை துதியாக எடுக்க செய்யணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் உம்மால் அழைக்கப்பட்ட பராக்கிரமசாலிகளாய் உம்முடைய துணை தேடி தேவ வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து நாங்க யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. அந்தபடியே எங்களுடைய சத்ருக்களின் கைகளில் இருந்து எங்களை நீங்களாக்கி தேவரீர் விடுவிக்கப் போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.